வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம சசி டைரக்ஷனில் வந்திருக்க நூறுசாமி படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்துருக்காங்க, படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அம்மா வரதால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. தாய் பாசங்கிற பேர்ல அதை நாம வாழக்கூடாதுடா. 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷங்க. நூறுசாமி இந்த படம் சென்சார் ஆன டேட் 25/5/2026. புது படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 131 minutes 0.35 seconds. ரொம்ப சின்ன படம். 2 மணி நேரம் 11 நிமிஷம் இந்த படம் ஓடுது. இது ஒரு UA சர்டிஃபிகேட் படம். 13+, 13 வயசுக்கு மேலே இருக்கும் தான் படத்தை வந்து பார்க்கணுன்றாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி, சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, சென்னை. நூறுசாமி படத்துக்கு சென்ட்ரல் போர்டு சென்சார் டீம்லாம் பெருசாக படத்துக்கு கட்டலாம் போடல. ஆனால் இந்த படம் எடுத்தவங்களே இந்த படத்தில் இதெல்லாம் தேவையில்லாத சீன்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 10 சீன்ஸு மாற்றிருக்காங்க. அதில் நான் ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் செல்வி ரியாக்ஷன், ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் செல்வி அண்ட் சில்ட்ரன்ஸ் வாக்கிங், ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் செல்வி சிட்டிங் அட் விவோ ஆஃபீஸ், remove the visuals of Selvi shaving clothes, remove the visuals of Bhaskar playing a video game, remove the visuals of Bhaskar reaction, remove the visuals of Vivek, add the visuals of Vivek and Sandhya, add the visuals of Angel assistant Bhaskar. இந்த மாதிரி இந்த படத்தில் மாடிஃபை பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 52 செகண்டுக்கு டெலிட் பண்ணி அதுக்கு பதில் 2 நிமிஷம் 40 செகண்டுக்கு வேறு ஏதோ சீன்ஸை போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. படத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்களாம். சரி வாங்க இந்த நூறுசாமி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நூறுசாமி பரவாயில்ல, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு டேரக்டர் 30 வருஷத்துக்கு மேலே இருந்து இன்னமும் பேசப்படுறாரு, இன்னமும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்றதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அந்த விஷயத்தில் டாக்டர் சசியை பாராட்டலாம். இருந்தாலும் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, அவர் எடுத்த சொல்லாமலே, ரோஜா கூட்டம், பிச்சைக்காரன், பூ, இந்த மாதிரியான படங்களோட இனி வர அவருடைய படங்களை கம்பேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவரும் இன்டர்வியூவில் ஒரு படத்துக்கும் சொல்கிறாரு, நான் எடுத்ததுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம், ரொம்ப மெனக்கெட்ட படம், அதிகமாக உழைச்ச படம் அப்படின்ட்டு இந்த நூறுசாமி படத்துக்கும் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் இதெல்லாம் தெரியாது. அவருடைய ரோஜா கூட்டத்திலிருந்து ஏன் 555 படத்துலேருந்தே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு வராரு. அதுவும் 555 படத்தெல்லாம் தேட்டரில் மொதல் ஷோக்கு 10 பேர் கூட போய் பார்க்கல. அந்த 10 பேரில் நானும் ஒருத்தன். ஒரு படத்தில் ஒரே ஒரு சீன் கூட நல்லாவே இல்லைன்னு சொல்கிற மாதிரியான படம் அந்த 555. அந்த காலகட்டத்தில் கஜினி மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் படம் எடுக்கிறேன்ட்டு தன்னுடைய படங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பாணியில் மற்றவங்கள பார்த்து நானும் அதே மாதிரி எடுக்கிறேன்ட்டு எதையோ ஒன்று எடுத்து வச்சு முசுறு வாங்கியிருப்பார். யாரையும் காப்பி கேட் பண்ணாமல் சசியோடைய பாணியிலே யதார்த்தமாக ஒரு படம் எடுத்தார்னா அது இன்றைக்கும் பேசப்படும். அந்த விதத்தில் இந்த நூறுசாமி பேசப்படுதா, மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த நூறுசாமி படம் அந்த படத்தோட டீம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப 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 சுமாரான படமாக வந்திருக்கு. இத்தனைக்கும் இந்த படத்துடைய கதை சொல்லப்பட வேண்டிய கதை. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் நல்லா இருக்குது. இந்த படத்தில் வர எல்லா டயலாக்ஸும் நல்லா இருக்குது. அப்படி இருந்தும் இந்த படம் ஏன் இன்றைக்கி சுமார்னு பேசப்படுதுன்னா, அதுக்கு காரணம் டைரக்டர் சசி இப்போவும் நாங்கள் ஜென்சி கிட்ஸோட கனெக்டடாக இருக்கோம், ப்ரெசன்ட் கல்ச்சரை பிரதிபலிக்கிறன்ட்டு இந்த படத்தில் தேவையில்லாமல் விருப்பத்துற சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. உதாரணத்துக்கு இந்த படத்தில் ஒரு யூடியூபரை வச்சு கிளைமேக்ஸ் போர்ஷனும் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் தான் இந்த படத்தோட குறையா, வேறு எதுவும் இல்லையான்னு கேட்டால் டைரக்டர் சசிக்கிட்டே இந்த கேள்வியை கேட்கலாம். இந்த படம் உண்மையிலே யதார்த்தமாக இருக்கா, மக்களோட யதார்த்த வாழ்வியலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது பெரும்பான்மையாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. இளம் வயது விதவைகள் நிச்சயம் ரீமேரேஜ் பண்ணணுன்றது தான் இந்த படத்துடைய கான்செப்ட். அப்படி மறுமணம் பண்ணுறதுக்கான பிரச்சனைகளாக இவங்க சில விஷயங்களை காட்டுறாங்க. அந்த காட்டுற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னா, ஊரில் இருக்க வெட்டி பசங்கள்லாம் சேர்ந்து வீம்புக்கு இவங்களை கல்யாணம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்களாம். அதுதான் இந்த படத்துடைய முக்கிய பிரச்சனையாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிள்ளைங்களே தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணுறாங்க பிள்ளைங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க கிடையாது. இதில் காட்டுற பிள்ளைங்களுக்கெல்லாம் தான் பெற்ற பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்று வச்சுருக்கு, அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வளர்ந்து 25 வயசு பசங்க அவங்களே கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. இருந்தாலும் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்க வர அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு வயசு 40+ தான். 40+ இருக்கவங்களுக்கு பசங்க 25 வயசுக்கு மேலே இருப்பாங்களா? அப்போ இவங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு? சரி, 40+ இருக்கவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணுறதுல தப்பு இல்லை. இந்த படத்துடைய உண்மையான பிரச்சனை என்ன, பெண்களை சுற்றி இருக்க சமூகமே இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு சமூகம் ஒத்துக்காததுக்கு முக்கிய காரணமே பணம், பொருளாதாரம், சொத்து. இது தான் காரணம். ஏப்பா பணம் என்னப்பா பணம் வேண்டி கிடக்கு, மனசு தான் முக்கியம், மனசு இருந்தால் மார்க்கு பந்து அப்படின்னு என்ன வேணால் கதை விடலாம். யதார்த்த வாழ்க்கை முழுக்க பணத்தையும் சொத்தையும் வச்சு தான் நடக்கும். நேரடியாக முறைப்படி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வாரிசுதாரராக இருக்கிறவங்களுக்குள்ளவே கோடிக்கணக்கான பிரச்சனை கோர்ட்டில் வந்து நிற்குது. அதில் தீர்க்க முடியாத கேஸே பல லட்சம். நான் சொல்கிறது நேரடி வாரிசு, நேரடி குடும்பத்துக்குள்ளேயே. இதுவே இந்த மாதிரி செகண்ட் மேரேஜுக்கு உண்டான லீகல் பிரச்சனை, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க இறந்ததுக்கப்புறம் இவங்க சொத்து யார்கிட்ட போவோம், இல்லை அவங்க உயிரோடு இருக்கும்போதே யார் பவரில் வரும், அவங்களோட வீடு, பணம், நகை, பென்ஷன்லாம் யார்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுலாம் சுற்றி ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்கும். இதுக்கு பயந்து தான் ஒரு வயசுக்கு மேலே செகண்ட் மேரேஜை யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் இதை பற்றின ஒரு சின்ன டைலாக் கூட இந்த படத்தில்
படத்தில் இருக்காது. இதுதான் நிஜ யதார்த்தத்துக்கும் இந்த படத்தில் காட்டுற பொய்யான சம்பவத்துக்கும் உண்டான வித்தியாசம். இங்கே பணம் பெருசே இல்லைன்னு சொல்கிறவங்க 4 நாள் சம்பளமே இல்லாமல் தான் இத்தனை நாள் வேலை செஞ்ச இடத்துல அந்த 4 நாள் பொறுத்துட்டு வாழ சொல்லுங்கள். 4 நாள் சம்பளம் கொடுக்கலாம், 5ஆவது நாள் அந்த வேலையை விட்டு போயிடுவாங்க. 2 வருஷம் ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் போடலன்னா 3ஆவது வருஷம் பேப்பரை போட்டு கிளம்பிடுவாங்க. ஏன் இவ்வளோ கண்ணியமாக உன்னதமாக படம் எடுத்துருக்க இந்த சசியே இப்பேற்பட்ட உன்னத படைப்பை கொடுக்கறதுக்கு நான் 90% சம்பளத்தை குறைச்சிக்கிறேன், எனக்கு இந்த படம் எடுத்தால் மட்டும் போதுன்னு ரொம்ப தெய்வீகமாக படம் எடுத்திருப்பாரு. இவ்வளோ பணம் கொடுத்தா இந்த கதையை நான் எடுக்கிறேன்ட்டு ஆணித்தரமாக பேசி தான் அக்ரிமெண்ட் போட்டு சம்பளத்தை வாங்கியிருப்பாரு. ஸோ இங்கே என்ன தான் சில பேர் பணம் பொருளாதாரம் பெருசு இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம எல்லாரும் அதை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை பார்த்துட்டு 40 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் நினைக்கிறவங்க தப்பு கிடையாது. ஆனால் 60 வயசு மேலே இருக்க கிழவிங்க ஆணும் ரீமேரேஜ் பண்ண போகிறோன்னு களத்தில் இறங்கிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இந்த படத்தை பார்க்குற குடும்பங்கள் கொண்டாடும்? அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அதுக்கப்புறம் திண்டாட தானே செய்வாங்க. அதை பற்றின எந்த ஒரு கரிசனமும் இந்த படத்தில் இருக்காது. வாழ்க்கையே வீணாக போய் நொந்து நூடுல்ஸாக இருக்குவாங்க. 2வது வாழ்க்கையில் வரவன் குடிகாரனாக இருப்பானா, சைக்கோவாக இருப்பானா, கொலகாரனாக இருப்பான்னு தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே புருஷனே அப்படி தான் இருக்கான். அவன் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இன்னொரு கேடு கட்டங்கிட்ட போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்க வாழ்க்கை கஷ்டமாக போயிடாதா? அப்போ 2வது ஒருத்தங்க செலக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பார்த்து அந்த மாப்பிள்ளையை சூஸ் பண்ணணும். ஸோ அது சம்மந்தமான பயமும் தெளிவும் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஒரு குடிகாரனோ சூதாடியோ இல்லை ஊர் பொறுக்கியோ இல்லாத ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இந்த காலத்தில். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களை சுற்றி இந்த படம் போயிருந்ததுன்னா இந்த படம் மிகவும் யதார்த்தத்துக்கு நெருக்கமாக வந்து இந்த படம் ஒரு பூ மாதிரி, காதல் மாதிரி, பரியரும் பெருமாள் மாதிரி ஒரு ஆழமான காவியமாக எல்லாரும் மனசுலையும் இந்த படம் போய் சேர்ந்துருக்கும். நான் அப்டேட் ஆகிட்டேன், நான் கொஞ்சம் கமர்ஷியலாக ட்ரை பண்ணுறேன், இந்த காலத்தில் இந்த கிளைமேக்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் அவ்வளோ சென்டிமெண்ட்டாக போகணும், கொஞ்சம் நடுவில் காமெடிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் தேவையில்லாத நிறைய வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் இன்றைக்கி படம் சுமாராக ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் இன்னும் டேரக்டர் சசிக்குள்ளே அந்த ஒரிஜினல் டேரக்டர் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. விஜய் ஆண்டனியோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரிலாம் அற்புதமாக இருந்தது இந்த படத்தில். அவர் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரே டேக்கில் எடுத்துருக்காங்க அந்த சீன்ஸ்லாம். அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நல்லா இருக்க சீன்ஸை ஒரு பக்கம் ஒதுக்கலாம், நல்லாவே இல்லாத சீன்ஸை அதையும் அந்த பக்கம் சரிவாதே எடுத்து வைக்கலாம். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு யூடியூபர் கொடுக்குற மரியாதையை ஒரு IAS கோச்சிங் சென்டர் நடத்துறதுக்கு கொடுக்க மாட்டாரு. ஏன் இன்ஸ்பெக்டர் கன்னத்தில் ஒரு அறையே விட்டுறாரு? ஒரு IAS ட்ரெயினருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கும், எவ்வளோ லீகல் பாயிண்ட்ஸ் தெரியும், ஒரு கல்யாணத்தை ப்ராப்பராக எப்படி பண்ணணும், ஒரு இன்ஸ்பெக்டர் அரைஞ்சிட்டா மண்ணு மாதிரி தலை குனிஞ்சிட்டு போகிறான் இந்த படத்தோட ஹீரோ. இதெல்லாம் என்ன மாதிரியான சீன்னே தெரியல. இதுக்கு பேர் தான் யதார்த்தமா? ஒரு நல்ல கதையாக இருக்கிறதாலே, படத்தில் இருக்க முக்கிய கேரக்டர்லாம் அழுது நடிச்சுக்கிறதாலே ஒரு படம் அற்புதமான காவியமாயிடாது அப்படின்றதுக்கான சரியான உதாரணம் தான் இந்த 100 சாமி. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா நான் சொன்ன மாதிரி சரி பாதியாக பிரிச்சுக்கலாம். படத்தில் வர பாதி சீன்ஸ் நல்லா இருக்குது, பாதி சீன்ஸ் மொக்கையாக இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு 50% தேட்டர் ஆடியன்ஸுக்கு லாஸ் தான். இதே படத்தை வீட்டில் போட்டால் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை ஒரு சீரியல் நினச்சி பார்த்து ஒரு 80 மார்க் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்த படத்தில் சந்திப்போம். நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்சா என்ன? உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, 2ஆனே சொந்த நாளாச்சு, 2ஆனே சொந்த நாளாச்சு.